எதுக்கு ரொம்ப டீப்பா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க? போங்க, போய் சபையில உட்காந்து நடக்கிறத பாருங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அக்கா சூப்பர்க்கா. ஏய், ரெடியா? எல்லாம் சரியாயிடும். ஏய் கோமதி, என்ன சொல்ற அந்த ஊமக்கோட்டா? அந்த விக்னேஷ் வரமாட்டான் தானே? அட போங்கக்கா, நீங்க வேற. அவ புருஷன் வந்துருவான்னு ரொம்ப உறுதியா சொல்றா. ஐயோ, குறுக்க அந்த கையல் வேற வந்துட்டா. அவன் வரக்கூடாதே. அதான் வந்துட்டாளே. யாரு? கையலு. ஏய், அவ இல்லடி, அந்த விக்னேஷ் வரக்கூடாதுன்னு சொன்னேன். வரக்கூடாதுன்னா எப்படி? நாம சொன்னா அவன் வராம இருந்துருவானா? அவன் வராம தான் இருக்கணும். நான் அவனை வர விட மாட்டேன். அதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அடியாத்தே, எதுவா இருந்தாலும் நீங்க தனியா பண்ணுங்க, என்ன ஆள விடுங்க. ஏய் ஏய் ஏய், ஐயோ, விக்னேஷ் எங்கேயோ கிளம்புறானே. ஒருவேளை தேவியோட வளகாப்புக்கு தான் போறானோ? இது நடக்க கூடாதுன்னு நான் பயந்தனோ, அது நடந்துடும் போலயே. விக்னேஷ் மட்டும் மனசு மாறி அந்த வளகாப்புக்கு போயிட்டா அப்புறம் எல்லாமே நாசமாயிடுமே. விடக்கூடாது. ஏதாவது பண்ணி விக்னேஷ் அங்க போக விடாம தடுக்கணும். என்ன பண்ணலாம்? விக்னேஷ், சொல்லுங்கம்மா. எங்கப்பா கிளம்பிக்கிட்டு இருக்க? ஆபீஸ் தாமா. ஏய், நீ இன்னைக்கு ஆபீஸ்லாம் போக வேணாம். இங்க பாரு, வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்ச மட்டன் எடுத்து குழம்பு வைக்கிறேன். அப்படியே இறால் வாங்கி ஃப்ரை பண்றேன். மீன் போதும்மா. இப்ப எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. நான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வெளில கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துடுறேன். கன்ஃபார்மா இவன் வளகாப்புக்கு தான் போறான். எனக்கு தெரிஞ்சா நான் அவனை தடுத்துருவேன்னு என்கிட்டயே போய் சொல்றான். அந்த கையில தேவி எல்லாருமா சேர்ந்து இவனை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காளுங்க. இவனை எப்படி தடுக்கிறது? போகாம இருக்க என்ன பண்றது? மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விக்னேஷ், நீ சாப்பிடாம கிளம்பாத. நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அட என்ன விக்னேஷ், வெறும் வயித்துல போனா அப்புறம் மயக்க வந்துரும். இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு டைம் ஆயிடுச்சுமா. இவன் ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டு அங்க போயிட்டா என்ன பண்றது? இல்ல, இவனை விடக்கூடாது. இவனை ஏதாவது பண்ணணும். விக்னேஷ், என்ன மன்னிச்சிரு. நீ இதை குடிச்சிட்டு இங்கே தூங்கிடு. நீ அங்க போக கூடாது. அப்படி போயிட்டா
அம்மா தோத்துருவேன். செல்வி, அம்மா. இந்தா, இந்த ஜூஸை கொண்டு போய் பையன்கிட்ட கொடு. சரிங்கம்மா. போ. ஐயோ, எப்படியாவது குடிச்சிடணும். ஐயா, அம்மா ஜூஸ் குடுக்க சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்களே. கையல், விக்னேஷ் மாப்பிள்ள வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. மாப்பிள்ள சைட்ல இருந்து ஒருத்தர் கூட வரலன்னு சொந்த பந்தம்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவி வேற மாப்பிள்ள வருவாருங்கிற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம என்னமா பண்ண போறோம்? மா, விக்னேஷ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நிச்சயமா அவர் வருவாரு. எந்த நம்பிக்கையில நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? காதல் மேல இருக்கிற நம்பிக்கை தான். விக்னேஷ் தேவியை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாரு. நம்ம கூப்பிட்ட மரியாதைக்கு வரலனாலும் அவர் காதலுக்கு மரியாதை கொடுத்து கண்டிப்பா வருவார். அவங்க அம்மா தடுத்தாலும் யார் தடுத்தாலும் அவர் கண்டிப்பா வருவார். நாம கொடுத்த ஜூஸ விக்னேஷ் குடிச்சானா இல்லையான்னு தெரியலையே.